அரசியல் விமர்சகர்கள் என்ற பெயரிலே, வலைவொலிகள் அதாவது யூடியூப் சேனல் என்ற பெயரிலே மிக கேவலமான விமர்சனங்களை அநாகரிகமாக நம் மீது தொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை மட்டும்தான் நான் பேசப் போகிறேன். தேமுதிக இரண்டு பக்கமும் பேசிக் கொண்டிருக்கிறது, அனைத்து பக்கமும் பேசிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். புரட்சி கலைஞர் உயிரை கொடு என்றால் கொடுக்கக்கூடிய தொண்டர்கள் இங்கே இருக்கிறீர்கள். இந்த மாநாட்டிற்கு நான் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் தான். ஒத்த பைசா தொண்டனுக்கு கொடுக்கவில்லை. லட்சக்கணக்கிலே இங்கே திரண்டிருக்கிறார். நம்மை பார்த்து மிக அநாகரிகமாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க பொட்டியை தான் பார்க்கறாங்க, சீட்டை பார்க்கலன்னு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், ஆட்சியிலே வர வேண்டும், ஆட்சியிலே அமர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறீர்களே, தலைவர் கேப்டன் அவர்களை போன்று ஏழ்மையை விரட்டுவேன், வறுமையை விரட்டுவேன், லஞ்ச லாவண்யத்தை ஒழிப்பேன், வீட்டிற்கு ஒருவருக்கு வேலை கொடுப்பேன் என்று சொல்லி ஆட்சிக்கு வர துடிக்கிறீர்கள். இல்லையே, அவர்களை விட நாம் கொள்ளடிக்க வேண்டும், அவர்களை விட நாம் சொத்து சேர்க்க வேண்டும். அது திமுகவா இருக்கட்டும், அண்ணா திமுகவா இருக்கட்டும், கொள்ளையடித்து சொத்து சேர்க்க வேண்டும், ஆட்சி அதிகாரத்தை அனுபவிக்க வேண்டும், தன்னுடைய சந்ததிகள் 100 தலைமுறைக்கு சொத்து சேர்க்க வேண்டும் என்றுதானே ஆட்சியிலே வர ஆசைப்படுகிறீர்கள். 5 வருடம் இந்த மக்களை சுரண்டுகிறீர்கள், இந்த நாட்டை சுரண்டுகிறீர்கள். 5 வருடம் அல்ல, கேப்டன் அவர்கள் மன்றமாக இருந்த பொழுதே தன்னுடைய சொந்த பணத்தை அவர் செலவழித்து எப்படி அன்னதான பிரபு என்று பெயர் எடுத்தாரோ, அதே போன்று கடைகோடி தொண்டனும் ரசிகராக இருந்த பொழுதும் இப்பொழுதும் தன்னுடைய சொந்த பணத்தை, ரத்தத்தை வேறாக்கி சிந்திய பணத்திலே உதவி செய்து கொண்டிருக்கிறான். இந்த மாநாட்டிற்கு ஏறக்குறைய 15 கோடி செலவாயிருக்கு. நான் கீழே நீங்க ஒவ்வொருத்தரும் வண்டி வச்சது வந்ததை உட்பட நான் சொல்றேன். அப்படி நாங்க சொந்த காசை செலவு பண்ணி கட்சி பண்றோம், மக்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறோம். கொரோனா காலத்திலே கூட இறந்தால் என்னுடைய கல்லூரியிலே புதைக்க நான் அனுமதிக்கிறேன் என்று சொன்னவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். 5 வருஷம் கொள்ளடிக்கிறீங்களா, அண்ணி மன்னிக்கணும். உங்ககிட்ட பணம் கேட்டா என்னடா தப்பு? நான் கேட்கிறேன், நீ எதை வேணாலும் போட்டுக்க, என்னுடைய கருத்து. 5 வருஷம் லட்சக்கணக்கான கோடி கொள்ளடிக்கிறீங்க. 5 வருடம் அல்ல, தலைவர் கேப்டன் அவர்கள் ரசிகனாக இருந்ததிலிருந்து இன்று வரை எவனிடத்திலும் லஞ்சம் வாங்காமல், எவன் கையையும் எதிர்பார்க்காமல் உழைத்துக் கொண்டிருக்கிற நாங்கள் தேர்தலின் பொழுது உங்களிடத்திலே பணம் கேட்டால் என்ன தப்பு?